இன்றைக்கி ரக்ஷிதா பவின் எல்லாருக்குமே லீவு. அதனால் நம்ம தோட்டத்தில் இருக்க உயிர் வேலையில் கொஞ்சம் கேப் விழுந்துட்டு ஆடு மாடெலாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டு, அதனால் நாங்கள் அதுக்கு ஏற்கனவே எசலன்னு ஒரு வெரைட்டி மரத்தை நட்டியிருக்கோம். இப்போ அந்த கேப்பில் வந்து நம்ம அந்த தண்ணீர் விட்டாங்கிழங்குன்னு ஒரு செடி இங்கே காட்டுக்குள்ளே ஃபுல்லாக அதிகமாக நிற்கிது. அதையும் சப்பாத்தி கல்லையும் பறித்து கொண்டு போய் நட்ட போகிறோம். அதனால் நமக்கு சீசன் டைமில் கிழங்கு பழம்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் வேலையும் கவர் ஆயிரும். சரி, இனி நம்ம கிழங்கு எங்கே இருக்குன்னு தேடி போகலாம். தன்விகாவும் வந்திருக்கா. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் கிழங்கு தேடி போகிறோம். தன்விகா போமா வாங்க. சரி, ஓகே. ஒரு நீண்ட நேரம் தேடின பிறகு ஒரு 2 செடியை கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் தண்ணீர் விட்டான் கிழங்கு. இது அதிகமாக யூடியூப்பில் தான் பார்த்துருக்கோம். இனி தோண்டி பார்த்தா தான் கிழங்கு இருக்கான்னு தெரியும். மழை நேரத்தில் வளருது, ஆனால் முள் இருக்கும். நம்ம வேலியில் நட்டினா ஆடு மாடு உள்ளே வர முடியாது, நல்லா கவர் பண்ணிடும். 2 செடி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தோண்டி பார்ப்போம் கிழங்கு இருக்கா என்னன்னு. பவின் கரெக்டுன்னா இருக்குது கிழங்கு. சின்ன செடினால சின்ன கிழங்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுது. அடியில் வேறு ஏதோ ஒரு கிழங்கு இருக்குது. இது என்ன கிழங்குன்னு நம்மளுக்கு தெரியல. தெரியாத கிழங்கு வேண்டாம். பவின் தள்ளிக்க. நம்ம இந்த கிழங்கோட கொண்டு போய் நட்டிட்டோம்னா ஒன்று தானே இல்லையா? இல்லை, அது வேறு கிழங்கோட நிறைய தண்ணீர் விட்டான் கிழங்கு இருக்குது. சீசன் டைமில் நமக்கு நல்லா யூஸ் ஆகும். இப்போ சின்ன செடியில் எவ்வளோ கிழங்கு வந்திருக்கு. நம்ம எடுத்து கொண்டு போய் நட்டிட்டோம்னா எவ்வளோ கிழங்கு இருக்குது சுற்றி. தள்ளிடுங்க. ஓகே, இன்னும் செடியை வெளியே எடுத்துகிட்டு காட்டுறேன். ஒரு கிழங்கு எடுத்துட்டோம், தண்ணீர் விட்டான் கிழங்கு. யாராவது சாப்பிட்டு பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு? இது இந்த கிழங்கு விரிஞ்சு போய் அடுத்த இடத்துல அடுத்த செடி முளைக்கும். கண்டினியூவாக பரவிட்டே இருக்கும். இப்போ பிஞ்சு ஒரு கிழங்குல ஏற்கனவே ஏதோ ஓட்டுக்கு போட்டிருக்கு. நல்லா இருக்கிற ஒரு கிழங்கு நம்ம செலெக்ஷன் பண்ணுவோம். உண்மையில் இது யூஸ் உண்டான்னு கண்டுபிடிச்சிருவோம் இன்னைக்கு. ஆமாம், நல்லா தான் இருக்கு. ஈர உடைச்சு தரேன். இந்தா, தோலை நீட்டாக உரிச்சிட்டு எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கு. பார்த்தியா, இனிப்பாக இருக்கா? நம்ம காட்டில் இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு, நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்தா, உள்ள வெறும் தண்ணியாக தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக இனிப்பும் தண்ணியுமா இருக்குது. தோல் இருந்துன்னா கொஞ்சம் கசக்குது. தோலை உரிச்சிட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ செடி கிடைக்குதுன்னு. நம்ம வேலி ஃபுல்லாக இதை வச்சு கவர் பண்ணிடுவோம். இதா, ஆமாம், அதுவும் தான். சரி, ஓகே. இனி அடுத்த செடியை கண்டுபிடிப்போம். 2வது ஒரு செடியையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இது அந்த செடி அளவுக்கு ஈஸியாக எடுக்க முடியாது. நல்ல பாறை மாதிரி இடத்துல இருக்குது. ஆனால் சின்ன செடி. நான் கிழங்கு வந்துட்டேன். சின்ன செடியில் கிழங்கு வந்துடுது. சரி, ஓகே, வெளியே எடுத்துரும். போகலாம் வாங்க. ஓகே, 5 சப்பாத்தி கல்லையே கண்டுபிடிச்சாச்சு. இதுலேயே 2 இருக்குது. அந்த இருக்குது. பவின் அண்ணா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். அங்கே ஒன்று இருக்குது. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம தோட்டத்து வேலையில் நட்டிட வேண்டியதான். ஓகே, நீ தோண்டும். உடனே வந்துருக்குல்ல. வெரி குட். தள்ளி போவாங்க. இதில் நிறைய சப்பாத்தி கல் இருக்கு. எல்லாம் ஆமாம், எல்லாமே தனித்தனி பிளான்ட் தான். இது எல்லாமே என்ன இருக்குல்ல. எப்படி? ஆமாம், அது பிஞ்சது பேச்சு போட்டு வாங்க. அடுத்த சப்பாத்தி கல்லி எடுப்போம். ஒரு வழியாக நமக்கு இப்போ இவ்வளோ சப்பாத்தி கல்லி கிடச்சிருக்கு. கொண்டு போகிறது தான் கஷ்டம். முள் கையில் குத்திடக்கூடாது. பவின் இங்கே பாரு, இது வேற பிடி. வேற பிடிச்சிட்டியா? இந்த கையில் ஒன்று, இந்த கையில் ஒன்று, 2 பிடிச்சதா. ரச்சிதா ஓடிவா. இது நம்ம போன மலையோட நட்டின சப்பாத்தி கல்லி. இதுதான் நம்மளோட உயிர் வேலி. அந்த மரத்தை காட்டு. இதை வந்து எசலன்னு சொல்லுவோம்.
கொப்பு வெட்டி வச்சாலே வளர்ந்துரும். வறண்ட காலத்தில் இலையை ஃபுல்லாக ஊற்றுரும், வெறும் முள் தான் இருக்கும். மழை காலத்தில் இலை விடும், ஆடு மாடு நல்லா சாப்பிடும் இதோட இலையை. ஆனால் அந்த கேப்லோடு உள்ளே வர முடியாது, முள்ளாக குத்தும். இதில் ஒரு கேப் இருந்து அதனால் அந்த சப்பாத்தி கல்லியை வச்சோம், இந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு. இப்போ இங்கேருந்து ஆடு மாடு வர முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் ஒரு கேப் இருக்குது பாருங்கள், இன்னும் என்ன ஒரு கேப் இருக்கா, இதில் ஒரு சப்பாத்தி கல்லியை நட்டினோன்னா இந்த கேப்பையும் நம்ம கவர் பண்ணிடலாம். அப்புறம் இங்கே வாங்க, இது நம்ம இந்த இடம் வாங்கின புதுசில் கொண்டு வந்து போட்ட வெண்டை, இது பேர் கஸ்தூரி வெண்டை. இதோட காய் வந்து வெறும் வெண்டைக்காய் மாதிரியே இருக்கும், ஆனால் பேப்பர் தான் இருக்கும், சதைத்தன்மையே இருக்காது. இதை காய வச்சு நம்ம டீ போட்டு குடிக்கலாம். கஸ்தூரி வெண்டை இதுவும் நம்ம தோட்டத்தில் இருக்குது நிறையா. இனி நம்ம எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் தண்ணீர் விட்டாங்கிழங்கு, சப்பாத்தி கல்லி எல்லாத்தையும் வச்சிடலாம். இது போக கண்ணுவள்ளி கிழங்குன்னு ஒன்று உண்டு, நம்ம செங்காந்தல், அதுவும் கிடச்சிதுன்னா நம்ம கொண்டு வந்து நம்ம வேலியிலலாம் நட்டிடணும். நட்டினா நம்ம தோட்டம் பயனுள்ளதாக இருக்கும். வேலி இந்த சப்பாத்தி கல்லி எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், இன்னும் பழுக்கலை. பழுக்கிற சீசன் வந்தோடனே ஃபுல்லாக என்ன பூ காஞ்சி இருக்குது, எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். நம்மளோட போன வருஷம் வச்ச சப்பாத்தி கல்லி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். ஓகே, இனி எல்லாத்தையும் வேலியில் எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கங்கே நட்டும். இந்த இடத்துல ஒன்று வைக்கிறோம், எதுக்காக வேலியை விட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி வைக்கிறோன்னா இது கொடி தான், இது படர்ந்து எப்படியும் அங்கே தான் போகும், எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே தான் போகும். ரெண்டாவது நம்ம இந்த சைடில் இருந்து தோண்டி கிழங்கு எடுக்க ஈஸியாக இருக்கும், கிழங்கு எடுக்க நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒன்று வச்சுருங்க, அதை விட அவங்க சப்பாத்தி கல்லி கொண்டு வைக்கிறோம். அந்த இடத்த கவர் பண்ணுறதுக்கு அது அங்கே தான் அதில் தான் கவர் பண்ணுறேன். அதில் ஒரு ஓட்டை கிடக்குல, அந்த ஓட்டையில் போய் நட்டி விட்டுட்டு வரேன். கொண்டாங்க போட்டுருங்க. சப்பாத்தி கல்லியே கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணோம், எல்லாம் குத்தி விட்டுருவான். இதுதான் நம்மளோட ஸ்பாட்டு. இனி ஒன்று தூக்கி அப்படியே நிப்பாட்டினா உள்ளே போயிடுவான். இஸ்லாமிய நகர் உள்ளே போட்டுவேன். இப்போ இந்த கேப்பு கவர் ஆயிட்டு. சின்ன சின்ன முள் குத்த தான் செய்யும். இன்றைக்கி லீவு நாள் ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஃபேமிலி எல்லாம். அங்கே அவங்களெல்லாம் காட்டு, துணி எடுங்க. ஃபேமிலியோட எல்லோரும் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம கிழங்கு என்ன நட்டியிருக்கோம், சப்பாத்தி கல்லி வேலியில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் நட்டியிருக்கோம். அந்த அங்கே பார்த்தீங்களா, இது வளர்ந்ததுன்னா இந்த பெரிய கேப்பை அப்படியே ஃபில் பண்ணிடும். எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் நட்டியிருக்கோம். அப்போ அது போக நம்மளுக்கு சப்பாத்தி கல்லி பழமும் கிடைக்கும். இப்போ மதிய டைம் ஆயாச்சு, இனி சாப்பிட கிளம்ப போகிறோம் எல்லோரும். ஓகே.